الله وبركاته. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وجعل فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين وفجر لهم منابع ورحمة ورضوان تفجيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இனிய மாலை பொழுதில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்து இந்த மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை எடுத்து சொன்னார்களோ அதை பற்றி உள்ள செய்திகள் நமக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் அதை குறித்துள்ள ஒரு நினைவூட்டுதல்கள் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய சொற்பொழிவினுடைய ஒரு தலைப்பாக இஸ்லாத்திற்காக பெண்களின் தியாகம் என்கிற ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பினூடாக இந்த மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த பெண்களுடைய தியாகம் எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்முடைய தியாகமும் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சில செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய அனைத்து துறைகளிலும் ஒரு மனிதன் முன்னேற வேண்டுமானால் தியாகம் என்பது அவனிடத்திலே இருந்தால் மட்டுமே தான் அதிலே அவன் முன்னேற முடியும். அந்த தியாகம் இல்லை என்றால், அதற்காக எந்த ஒரு முயற்சிகளையும் அவன் மேற்கொள்ளவில்லை எனில் நிச்சயமாக அவனால் முன்னேற முடியாது என்பதை தான் நிதர்சனமாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வியாபாரம் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அந்த வியாபாரத்தை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்குண்டான முயற்சிகளை அவன் மேற்கொண்டால் மட்டுமே தான் அதிலே அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். அதே போல ஒரு குடும்பம் சாலிகான குடும்பமாக இந்த மார்க்கம் எப்படி ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறதோ அது போன்றுள்ள குடும்பங்களாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டுமானால் அதற்கும் பல தியாகங்கள் என்பது நிச்சயமாக ஆண்களை விட பெண்கள் அதற்கு பல தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும்.
அப்ப இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த தியாகங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே அதனுடைய பலனை நாம் அடைகிறோம். இதெல்லாம் இந்த உலகத்திலே நாம் யதார்த்தமாக செய்யக்கூடிய தியாகங்கள், அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய இந்த தியாகங்களை, அது மார்க்கம் சார்ந்த ஒரு செய்திகளை பிறருக்கு நாம் எத்தி வைப்பதாக இருந்தாலும், அல்லது மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் அறிந்த கல்விகளை பிற மக்களுக்கு நாம் அதை எடுத்து சொல்வது, அல்லது அதற்காக வேண்டியுள்ள முயற்சிகளை நாம் மேற்கொள்வது, இப்படி இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன தியாகங்களை நாம் செய்கிறோமோ அதனுடைய கூலி என்பது பன்மடங்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே பல பெண்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பல பெண்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதே போலதான் அவர்களுடைய நம்பிக்கைகள் அடிப்படையில் அந்த தியாகங்களை செய்ததனுடைய விளைவும் பல்வேறு திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய உதாரணங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் சூரத்து தஹ்ரீமிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத் ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய அந்த மனைவியை அல்லாஹ் யாருக்கு உதாரணமாக சொல்கிறான்? ஈமான் கொண்ட மக்களுக்கு. அங்கே பெண்களுக்கு மட்டுமல்ல உதாரணம் என்பது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஃமின்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை விரோதி ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான். அதனால்தான் 2 பெண்களை மட்டுமல்ல 3 பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் மூலம் ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் நல்ல முஃமினான மக்களுக்கு 2 பெண்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஒன்று யார்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது இம்ரானுடைய மகனான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முஃமினான பெண்களுக்கு முன்மாதிரியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக காட்டுகிறார்கள். அப்ப ஏன் உதாரணமாக இந்த 3 பெண்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டினார்கள் என்றால், இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் கண்டிப்பாக அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய பங்களிப்புகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, நம்முடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காக, வாழ்க்கையினுடைய தரங்களை நாம் உயர்த்துவதற்காக பல தியாகங்களையும் பல யோசனைகளையும் சிந்தனை செய்யக்கூடிய நாம் இந்த மார்க்கத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த பங்களிப்புகள் என்ன என்பதை என்னைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில் இந்த உலகத்திலே ஒரு பெண்களுடைய தியாகம் என்பது அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தில் ஆண்களை விட பெண்களுடைய தியாகம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதை கண்கூடாக பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். யதார்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 51வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்திலே சொல்கிறான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லக்கும் ததக்கரூன். நீங்கள் சிந்திப்பதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில், அதாவது ஒரு குடும்பத்தினுடைய அந்த வளர்ச்சிக்காக, அந்த குடும்பத்தினுடைய அந்த அடுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்காக ஒரு பெண்ணினுடைய தியாகம் என்பது அதிலே மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில நாட்களில் தொழுகை இல்லாத காலகட்டங்கள், குழந்தைகளை சுமந்திருக்கக்கூடிய அந்த நேரங்கள், அவர்கள் அடையக்கூடிய வேதனைகளும்
அடையக்கூடிய அந்த இன்னல்களும் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை சுமக்கக்கூடிய நேரத்தில் அதாவது பல கஷ்டங்களையும் பல சிரமங்களையும் தாங்கிக் கொண்டுதான் இந்த உலகில் பல தியாகங்களை செய்து கொண்டுதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு விரும்பிய உணவை உண்ண முடியாது, நினைத்த மாத்திரத்திலே படுத்திட முடியாது, உறங்க முடியாது. அது குழந்தை பெற்றெடுத்ததோடு மட்டுமல்ல, குழந்தை பிறந்ததற்கு பிறகும் பல வருடங்கள் பல நாட்கள் தூக்கத்தை தியாகம் செய்கிறார். அந்த குழந்தைகளுக்காக வேண்டி பல்வேறு விதமான தியாகங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே தான் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதாவது இந்த உலகத்திலே ஜோடி ஜோடியாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார். அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், இன்னைக்கு எத்தனையோ கால்நடைகளை எடுப்போம், அதிலையும் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த கால்நடைகள் ஒரு கருவை, அதாவது அதனுடைய குட்டியை சுமப்பதன் வாயிலாக ஒரு பெண் அடையக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த சுமையை உணர்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அப்ப ஏன் அந்த கால்நடைகளும் ஒரு கருவை, அதாவது ஒரு குட்டியை சுமக்கிறது, அதே போல ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையை சுமக்கிறார். ரெண்டும் ஒன்றுதானே. அதாவது அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அந்த கால்நடைகள் குழந்தையை, அதாவது அதனுடைய குட்டியை சுமக்கக்கூடிய நேரத்தில் அது அப்படியே பூமியை நோக்கிய நிலையிலே தான் அதனுடைய வயிற்று பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக அதற்கு அதனுடைய சுமை என்பது அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் மனிதனாக பிறந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அதனுடைய அந்த வலியையும் அந்த சிரமத்தையும் உணர்கிறார்கள் என்று பல்வேறு ரீதியான பல விதமான தியாகங்களை ஒரு பெண் இந்த உலகத்திலே செய்கிறார் என்று, இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அந்த தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். இப்படி உடம்பு ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், அதே போல இன்னும் நாம் பார்க்கிறோம் என்றால் மன ரீதியான தியாகங்களை மேற்கொள்கிறார்கள். என்ன காரணத்தினால்? ஒரு 18 வயது வரைக்கும் ஒரு தாய் தந்தைக்கு மகளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் விரும்பியபடி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு தான் விரும்பியபடி வாழக்கூடிய ஒரு சூழலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 18 வயது 19 வயதிற்கு பிறகு ஒருவருக்கு தன்னுடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி 18 வயது வரைக்கும் வாழ்ந்த தன்னுடைய வீட்டை விட்டு இவருக்கு நாம் மனைவியாகி விட்டோம் என்பதற்காக வேண்டி அந்த வீட்டையே விட்டுவிட்டு இவருக்காக அதையெல்லாம் தியாகம் செய்து வருகிறார். தன்னுடைய உடன்பிறப்புகளை தியாகம் செய்து வருகிறார். இப்படி மன ரீதியாக வந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகுதான் அல்லது ஒரு சில வருடங்களுக்கு பிறகுதான், ஏன் பல வருடங்களாகியும் தன்னுடைய தாய் வீடுதான் தனக்கு சிறந்தது, கணவனுடைய வீட்டை விட என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பல பெண்களும் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப மன ரீதியான தியாகங்களையும் பெண்களுடைய வாழ்க்கையிலே அதுவும் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை இது போன்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த, அதாவது வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்யக்கூடிய அதே பெண்கள் தான், அப்படிப்பட்ட தியாகங்களை செய்த பெண்கள் தான், அதோடு அவர்கள் நம்முடைய கடமையை முடிந்து விட்டது, மனைவி அதாவது கணவன் பிள்ளைகளுக்கு கணவனுடைய குடும்பம் இவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன் என்று அதோடு முடித்து விடாமல், இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய தியாகங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய தியாகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பல தியாகங்களை இந்த உலகத்திலே எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் செய்திருக்கிறார்கள். வரலாற்றிலும் அவைகள் இடம் பிடித்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1824வது செய்தியாக அதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், இந்த செய்தியை நாம் அறிவதற்கு முன்பாக இவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். மக்கா நகரத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு
மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு கட்டளை வந்தவுடன் தன்னுடைய கணவர் அபூ சலமாவோடு ஹிஜ்ரத் செய்ய விரும்புகிறார்கள். அப்போ அந்த உம்மு சலமாவினுடைய குடும்பம் என்ன சொல்கிறது என்றால், நீ இந்த அபூ சலமாவோடு மதீனாவை நோக்கி நீ ஹிஜ்ரத் செய்ய கூடாது என்று அங்கே தடுக்கிறார்கள். தடுத்து உம்மு சலமாவை தன்னுடைய வீட்டிற்கும், கணவர் அபூ சலமா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார். அவர்களுக்கு பிறந்த சலமா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள் பறித்து விடுகிறார்கள். இப்படி இவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றதற்கு பிறகு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, ஒரு வருட காலம் தொடர்ந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் மக்காவிலே எந்த இடத்திலே இருந்து ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த இடத்திலே வந்து நின்று தன்னுடைய கணவர் இன்னைக்காவது வரமாட்டாரா தன்னை அழைத்து செல்வதற்கு என்று அந்த கணவனுடைய ஏக்கத்தோடு வந்து நின்று செல்வார்கள் என்று வரலாறுகளை பார்க்கிறோம். அப்போ கணவனை நேசித்த அந்த ஒரு மனைவி, பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், இப்படி மூன்று விதமாக மூன்று பேர்களும் மூன்று இடங்களில் இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி, என்ன காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு பிரிவு? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அதை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு பெரிய தியாகத்தை, உயிரோடு தாய் இருந்தும் அந்த பச்சிளம் குழந்தையை விட்டு பிரிந்த ஒரு நிகழ்வு, கணவன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தும் அந்த கணவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மனைவி நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரமான முறையில் இருந்தும் அவளை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல். என்ன காரணத்தினால், ஏன் இப்படிப்பட்ட தியாகங்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தினுடைய எதிரிகள் தடுக்கக்கூடிய அந்த சூழலிலும் அதை செயல்படுத்த முடியாத நிலை குடும்பங்களிலே ஒன்றோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிரிவுகள் அங்கே ஏற்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எத்தனை தியாகங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தியாகத்தை பற்றி தியாக பெருநாளில் ஹஜ் பெருநாளிலே மட்டும் இப்ராஹிம் நபியுடைய ஒரு தியாகத்தை நாம் கேட்கிறோம். இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று நாம் சிந்திக்கிறோம். அந்த ஒரு நாளோடு அந்த தியாக உணர்வும் மரப்பான்மை முடிந்து விடுகிறது. அடுத்த தியாக உணர்வு எப்பொழுது வருகிறது? அடுத்த பக்ரீத் ஹஜ் பெருநாள் வந்தால் அந்த சிந்தனைகள் வருகிறது. இன்னைக்கும் பல பேர்களுக்கு எதற்காக இந்த தியாக பெருநாளை நாம் நிறைவேற்றுகிறோம் என்கிற வரலாற்று பின்னணி கூட தெரியாமலே தான் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு பிறகு அடுத்த அந்த குடும்பம் மக்காவில் இருந்த மக்கள் சொல்கிறார்கள், இப்படி கணவனை பிரிந்து இவர்கள் வாழ்கிறார்களே, இவருடைய ஏக்கம் கணவன் மீதும் குழந்தையின் மீதும் இருக்கிறது, ஏன் இப்படி பிரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த மக்கமா நகரத்திலே வாழ்ந்த சில குடும்பங்கள் சொல்கிறது. அதற்கு பிறகு உம்மு சலமாவினுடைய குடும்பம், அந்த அபூ சலமாவினுடைய அந்த குழந்தை அந்த உம்மு சலமாவிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு திரும்ப ரெண்டு பேரையும் சேர்த்து ஹிஜ்ரத்தை நோக்கி மதீனாவுக்கு அனுப்புகிறார். மதீனாவுக்கு வந்த சில காலகட்டங்களிலேயே அவர்களுடைய அந்த கணவர் அபூ சலமா மரணித்து விடுகிறார். ஒரு வருட காலம் இந்த மார்க்கத்திற்காக கணவர் உயிரோடு இருந்தும் அந்த தியாகத்தோடு வாழ்ந்த ஒரு பெண் மதீனாவுக்கு வந்த சில வருடங்களில் மரணித்து விடுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில், அதாவது தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைய வேண்டுமானால் இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் எத்தனை பொய்களை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பொய் தெரிந்தவுடன், உண்மை தெரிந்தவுடன் என்ன சொல்கிறார்கள்? இல்ல அன்னைக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை, பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தேன். இதுல வேற டைலாக் எப்படி, அதாவது 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம், நான் ஒரே ஒரு பொய்யை தானே சொன்னேன். இப்படி எங்கேயாவது இப்படி ஒரு திருமணம் முடித்ததாக வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆரம்பத்தில் நான் ஒரு நபிமொழியை குறிப்பிட்டேன். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1624வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒன்று. என்ன செய்தி என்று சொன்னால், இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த இந்த தியாகத்தினுடைய விளைவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார், அவர்கள் மேற்கொண்ட தியாகத்திற்கு பலனாக இந்த உலகத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மணமுடிக்க விரும்புகிறார்கள். அப்ப அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறார், உம்மு சலமாவை திருமணம் முடிக்க நான் விரும்புகிறேன்.
இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்தவுடன் அங்க ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை மணமுடிக்க போகிறார்களா என்று உடனடியாக தனக்கு சம்மதம் என்றுதான் தெரிவிப்பார். காரணம், இறைவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியினுடைய மனைவியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், "ஹுன்ன உம்மஹாத்துல் முஃமினீன்", இவர்கள் தான் முஃமின்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வழங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த உம்மு சலமாவிடத்துல வந்து சொல்கிறார்கள், இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை திருமணம் முடிக்க விரும்புகிறார்கள். அப்போ அவங்க அந்த நேரத்துல சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் மௌத்தாகி விடுகிறார். அதற்கு பிறகு அவங்க அந்த நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எதை ரசூலுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை மறைக்காமல் உண்மையை சொல்கிறார்கள். என்ன செய்தி என்றால் சொல்கிறார்கள், அதாவது நான் ஒரு வயதான பெண், எனக்கு வயசாயிடுச்சு, வயதான ஒரு பெண், எனக்கு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் இருக்கிறது, இதை நபியிடத்தில் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு முன்கோபி, அதாவது ரொம்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் முன்கோபப்பட்டு வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள். காரணம், சகிப்புத்தன்மை என்பது இல்லாதவனுடைய விளைவுதான். பல குடும்பங்கள் இன்றைக்கு சின்ன பின்னமாகி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இது யாருக்கு மட்டும் நஷ்டம்? அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் மட்டுமா? அதனால் பாதிக்கப்படக்கூடியது அவர்களுடைய குழந்தைகள். தாயும் தந்தையும் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை, அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை, அவர்கள் ஒருபுறம் இவர் இன்னொரு புறம் இருக்கக்கூடிய நேரத்தில் அது குழந்தைகளுடைய மனதை பாதிக்கும் என்பதை அந்த பெற்றோர்கள் உணர்வதில்லை. அப்ப இந்த பெண் என்ன சொல்கிறாள், இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஒரு முன்கோபி. இன்னைக்கு எந்த பெண்ணாவது இப்படிப்பட்ட உண்மையை ஒத்துக்கொள்வார்களா? இல்ல, நீங்க தான் முதல்ல பேசுறீங்க, அதனால நீங்க என்னன்னா ஏன் மேல குற்றத்தை பிடிக்கிறீங்க, மாறி மாறி சண்டைகள், உன்னை விட நான் உயர்ந்தவனா, என்னை விட நீ உயர்ந்தவளா என்று பார்க்கக்கூடிய போட்டிக்கு போட்டி தான் இன்னைக்கு பல குடும்பங்களே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நேரத்திலே அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் ஒரு முன்கோபி, வயதான ஒரு பெண், இந்த இரண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், இதை ஒத்துக்கொண்டால் மனம் முடிக்க நான் தயார் என்று சொன்னார். யதார்த்தமிலோ அதை அப்படியே சொல்லி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அந்த உம்மு சலமாவிற்கு சபரை வேண்டி, பொறுமையை வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி அதற்கு திருமணம் முடிக்கிறார். அப்போ ஒரு பெண்ணினுடைய திருமணம் என்று வந்தால் தன்னுடைய குறையை இன்றைக்கு ஓப்பனாக சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனை குடும்பங்களில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பல குறைகளை இன்றைக்கு மறைத்து திருமணங்களை நடத்தி கொண்டு அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையிலே பல சங்கடங்களோடு தான் அந்த வாழ்க்கைகள் இன்றைக்கு பல குடும்பங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை கூட மறைக்காமல் நாம் திருமணம் செய்யக்கூடாது என்பதில் மார்க்கத்தை பற்றி சரியான முறையில் அறிந்து இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்ததனுடைய விளைவு இறை தூதருக்கு மனைவியாக ஆகக்கூடிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காகவும் நாம் தியாகங்களை செய்யும் பொழுது, இந்த மார்க்கத்தை நாம் கற்றறிந்த விஷயங்களை பிறருக்கு நாம் எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில், அதை நாம் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில், நம்முடைய அதாவது கணவன் பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவான் என்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பு பணி என்று வரக்கூடிய விதத்தில் முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த பெண்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய அந்த தியாகங்களை செய்திருக்கிறார்கள். குடும்பம் ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக பல தியாகங்களை மேற்கொண்டுதான் இந்த மார்க்கத்திலே பல பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அழைப்பு பணி ரீதியாக மேற்கொண்ட அந்த தியாகங்கள் மார்க்கத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு ஒரு மார்க்க நிகழ்வை நாம் நடத்துகிறோம் என்றால் பெண்களுடைய கூட்டங்களை அதிகமாக பார்க்கிறோம். ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சாச்சு, என்ன பேச போறாங்க நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த நிலையிலே நாம் இருந்தால் ஈமானிலே ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சட்டங்களை இன்றைக்கு எத்தனை பேர்களுக்கு தெரியும்? தொழுகையினுடைய ஷர்த்துகள் என்ன, எது முஸ்தஹப், எது மக்ரூஹ், எது வாஜிப், எது ஃபர்ல் என்று நம்ம எத்தனை பேர்களுக்கு தெரியும்? இருக்கக்கூடிய
ஒரு ஜும்மாவில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களிடத்தில் ஒவ்வொருத்தரையா கேட்டா இன்னைக்கு பலருக்கு அதோட ஆன்சர் தெரியாது. அப்ப எந்த அளவுக்கு நாம் இந்த மார்க்கத்திலே பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் பெண்கள் குடும்பத்தினுடைய பங்களிப்பில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு பெண்களுக்கு இருக்கிறது. உலகில் ரீதியாக பல தியாகங்களை செய்யக்கூடிய நீங்கள் நம்முடைய குடும்பத்தில் கணவன் தொழுகை இல்லை, கணவன் வீட்டிலே தொழுகை நேரத்தில் நம்மோடு அமர்ந்து கொண்டிருக்கிறான், அவன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த இபாதத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறான், பருவமையை அடைந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நம்முடைய வீட்டிலே இருக்கிறது. நம்மிடத்திலே இபாதத்து இருந்தால்தான் அந்த பிள்ளைகளிடத்தில் அந்த இபாதத்துகள் வரும். அதை இன்றைக்கு எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் ஹிக்மத்தான முறையில் எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவனிடத்திலே அதை சொல்லி அந்த கடமையை நிறைவேற்ற அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். சொல்லி பாருங்கள், கேட்டு பாருங்கள். பல குடும்பத்தில் சொன்னா ஒரு நாள்ல மட்டும் அந்த அர்ப்பணிப்பு வரும் தியாகம், அதுக்கு பிறகு பழையபடி அப்படியே சார்ஜ் கம்மியாகும். அடிக்கடி அடிக்கடி இதை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை கற்றறிந்தவர்களிடத்திலும் இதே போலுள்ள நிலைமைகள் தான், அறியாதவர்களிடத்திலும் இதே நிலைமைகள் தான். ஆனால் நாம் இந்த மார்க்கத்திற்காக மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பங்களிப்புகளை நாம் செய்வதற்கு முன்னால், மக்களுக்கு நாம் எத்தி வைப்பதற்கு முன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என் மீது கடமையாக்கப்பட்டவைகளை கூட தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்பதை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம் அப்படின்னு சொன்னால் அந்த மைக்கில் அனௌன்ஸ், பல வாட்ஸ்அப்ல பல செய்திகளை ஷேர் பண்ணுவது, ஒவ்வொருத்தவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு புகாரையும் சொன்னார்கள், ஒரு கோரிக்கையும் முன்வைத்தார்கள். ஒரு பெண் வந்து கேட்டார்கள், யார சொல்லலாம், ஆண்களாகியவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு பல வாய்ப்புகள் கிடைக்கிறது. உங்களோடு அமர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை நேராக கேட்கிறார்கள், இப்படி பல்வேறு வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் பெண்களாகிய எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை, அந்த வாய்ப்புகள் கிடையாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்து கடமையான தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஜும்மாவினுடைய அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டார்கள். இன்னைக்கு இந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா? ஏன் அதை பயன்படுத்துவதில் நம்மிடத்திலே கவனக்குறைவு? நாமே ஈமானிலே பலகீனமாக இருக்கிறோம். பெரிய அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக நாம் எந்த தியாகத்தையும் செய்யவில்லை. குறைந்த அளவு எனக்குள்ளேயாவது மாற்றங்களை செய்ய வேண்டும் என்கிற, மாற வேண்டும் என்கிற உணர்வும் தியாகமும் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஈமான் சம்பந்தமான செய்திகளை அவ்வப்போது நாம் உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பெண்களுக்கு ஜும்மா கடமையா? பெண்கள் கண்டிப்பா வரணுமா? ஜும்மா கடமை இல்லை. ஆனால் அதை வருவதன் மூலமாக நமக்கு நன்மைகள் இருக்கிறது. சில செய்திகளை நாம் மறந்திருந்தால் அங்கே நினைவுபடுத்துவதற்கு உண்டான, நம்மை மாற்றத்திற்கு கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருகிறார். அதை ஏன் நாம் செய்யக்கூடாது? எல்லா சட்டங்களையும் நாம தெரிஞ்சிட்டோமா? இன்னும் எவ்வளவு மார்க்கத்திலே தெரிய வேண்டிய எவ்வளவு செய்திகள் இருக்கிறது. ஒரு குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவனிடத்தில் எப்படிப்பட்ட அந்த தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட அடிப்படை விஷயங்கள் கூட இன்றைக்கும் தெரியாமல் பல குடும்ப பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன சொன்ன? இதை கேட்டு வந்தார்கள். ரெண்டு விஷயங்கள். என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஒன்று புகார் செய்ய வந்தார்கள். அதோடு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். என்ன புகார் செய்ய வந்தார்கள்? ஆண்களுக்கு இது மாதிரி கிடைக்கக்கூடிய கல்விகள், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படியே மாற்றம். பெண்கள் வாய்ப்புகள் இருக்கிறது, ஆண்களுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பயன்படுத்துவதற்கு நாம் தயார் இல்லை. இதான் சொல்லப்போனால் நிதர்சன உண்மை. இப்படி இந்த பெண் வந்து புகார் செய்கிறார். அப்ப இந்த புகாரை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். யார சொல்லலாம், எங்களுக்கும் வாரத்திலே ஒரு நாள் இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளை நீங்கள் ஒதுக்க கூடாதா? யார்? ரசூலுல்லாஹி நோட்டீஸ் போட்டு அழைப்பு படிச்சு இப்படி எல்லாம் அழைக்கல. அவங்களாகவே முன் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கும் வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்க கூடாதா என்று அந்த நேரத்தில் கேட்கிறார்கள். எந்த நாள்?
ஞாயிற்றுக்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமையா? எத்தனை நாள்? யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை பயானம் வச்சா நம்ம எங்க போவோம்? கூட்டமா சந்தைக்கு தான் போவோம். வச்சா வருவோமா? ஒரு நிகழ்ச்சியை நடத்த நினைச்சாலே வியாழக்கிழமையா எல்லாரும் சந்தைக்கு போயிடுவாங்க, அன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத உடனே சடன்லி அதனுடைய பதிலாக இருக்கும். ஆனால் அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்க கூடாது என்று கேட்டார்கள். அது வியாழக்கிழமை என்று புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸஈ போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப இப்படி அந்த மார்க்கத்துல ஒரு செய்தியை கேட்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதற்கு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதிலும் பெண்களிடத்திலே அழகான முன்னுதாரணம் இருக்கிறது. அதாவது அரஃபா பெருவழியில் ஹிஜ்ரி 10ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றிய ஹஜ் ஒரே ஒரு ஹஜ் தான். ஹிஜ்ரி 11ல அவங்க மரணம் அடைந்து விடுகிறார்கள். அப்ப அந்த ஹிஜ்ரி 10ல முஹர்ரம் துல்ஹஜ் 9ல அரஃபா மைதானத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள் என்பதற்கு அழகான ஒரு முன்னுதாரணம். அப்ப அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக, எதுக்காக அப்படின்னா லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், நாம் சொல்லக்கூடிய செய்திகள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அங்கே ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு அந்த அரஃபா பெருவழியில் இருக்கும் பொழுது காலை முதல் அப்படியே இந்த மத்தியான வேளை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்றிருக்கிறார்களா இல்லையா எப்படி அறிந்து கொள்வது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்பதற்கு பல ஆண் சஹாபாக்கள் தயங்குகிறார்கள். போய் கேட்டா ரசூலுல்லாஹ் எதுவும் நெரிச்சிருவாங்களோ? இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இந்த தயக்கங்கள் தான். அப்போ அந்த நாள்ல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம சில கேள்விகளை கேட்கிறோம் அப்படின்னா பல பேருக்கு கேள்வி கேட்பாங்கிற மாதிரி பதில்கள் நமக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் ஒரு தயக்கம் என்பது நம்ம இடத்துல இருக்கிறது. அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்கள் இடத்துல கேட்டார்கள், இது எந்த நாள்? எல்லா நபித்தோழர்களுக்கும் தெரியும் இது அரஃபாவுடைய நாள் என்று. இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய தூதரை அறிவார்கள், இது எந்த மாதம்? இப்படி பல கேள்விகளை கேட்கிறார்கள். சஹாபாக்களும் அதை அல்லாஹ் ரசூலும் அறிவார்கள் என்று சொல்லி முடிக்கிறார்கள். அப்போ இந்த அரஃபா நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அரஃபா மைதானத்தில். அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்களா இல்லையா எப்படி அறிவது? ஆண் சஹாபாக்கள் நீங்க போய் கேளுங்க, ஒருத்தரா மாறி மாறி கேட்பதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அங்கே இருந்த ஒரு பெண் உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபத்ல் அவர்கள், நீங்க யாரும் கேட்க எல்லோரும் கேட்க தயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், இதற்கு இன்றைக்கு அந்த அரஃபா நாளை முடிந்து போனாலும் பரவாயில்ல, நீங்க யாரும் கேட்கிற மாதிரி தெரியல, நானே போய் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு பெண் துணிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுக்கிறாங்க. இவங்க குடிக்கிறாங்களா இல்லையா? குடிச்சா நோன்பு வைக்கலன்னு அர்த்தம், குடிக்கலைன்னா இவங்க நோன்பு. அப்படி தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு ஹிக்மத்தோடு மார்க்கத்திலே ஒரு சந்தேகம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை அறிந்து அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை நோக்கி அந்த பெண்கள் நகர்ந்தார்கள். அப்ப அந்த டம்ளர் பாலை கொடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். அங்கே கூடியிருந்த எல்லா சஹாபாக்களும் சஹாபிய பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு நோக்கவில்லை என்று அந்த நேரத்திலே தெரிகிறது. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? மார்க்கத்தினுடைய விஷயங்களை அறிவதற்கு ஆர்வம் இருந்த அந்த நபித்தோழியர்கள், அந்த பெண்கள், அதே சமயம் மார்க்கம் குறித்துள்ள ஒரு சிந்தனை கிடைத்ததற்கு பிறகு மார்க்கத்திலே சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சந்தேகத்திலேயே காலங்களை கடத்தாமல் அதற்கான தீர்வை உடனடியாக கண்டுகொள்வதிலும் தன்னுடைய பங்களிப்புகள் உடனடியாக இருந்தது என்பதை தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஏராளமான பெண்களை வரலாற்று ரீதியாக எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக கல்வி ரீதியான தியாகங்களை செய்திருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பம் ரீதியான தியாகங்களை செய்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதில் அவர்கள் செல்வம் ரீதியாக என்ன பங்களிப்புகளை செய்தார்கள் என்பது பல்வேறு உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதாவது எல்லாவற்றுக்கும் அந்த தியாகத்திற்கு பின்னால் ஒரு பெண் இருந்தால் என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்வுகள் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது.
உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவருடைய வரலாறுகள் பலர்களுக்கு நமக்கு தெரியும். இந்த உம்மு சுலைமுடைய கணவர் மரணித்து விடுகிறார். அப்ப அந்த உம்மு சுலைமுடைய கணவர் மரணித்ததற்கு பிறகு மணமுடிப்பதற்காக வேண்டி அபூ தல்ஹா அவர்கள் பெண் கேட்டு பார்க்கிறார். அபூ தல்ஹா அன்னைக்கு ஒரு காஃபிராக இருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் அபூ தல்ஹா போய் பெண் கேட்பதற்காக சென்றவுடன் அந்த நேரத்தில் உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற, மறுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஒரு உண்மையான மார்க்கத்தில் சத்தியத்தில் இருக்கிறேன். நீங்கள் ஒரு காஃபிர். அபூ தல்ஹா எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர், பணக்கார ஒரு நபர். இன்னைக்கு இது மாதிரி ஒரு பெண், ஒரு மாப்பிள்ளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அமையுது அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, கொள்கையில ரெண்டாவது போய் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையுது, இவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கை, காரு பங்களா வசதி, நினைச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம், வீட்டுல நீ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, வேலைக்காரர்கள் எல்லாருமே உண்டு, நீ அவ்வளவு பாரு இவ்வளவு பாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா உனக்கு அந்த சிரமமே இருக்காது, கொள்கையில ரெண்டாவது ஒதுக்கி வச்சு இத முதல்ல வாழ்க்கையை பாரு. இப்படி சொல்லி அந்த கொள்கை இரண்டாவது கட்டத்திற்கு தள்ளக்கூடிய நிலைமையிலே தான் அதிகமான இஸ்லாமிய குடும்பங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உம்மு சுலைம் விதவையாக இருக்கிறார்கள். அபூ தல்ஹா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மணமுடிப்பதற்காக வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார், நான் ஒரு முஸ்லிம், நீங்கள் ஒரு காஃபிர், ரெண்டு பேருக்கு மத்தியில் திருமணம் செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இது நமக்கு ஒத்து வராது என்று சொல்கிறார். நீ எப்படியாவது உங்களை திருமணம் செய்ய வேண்டும், அப்படியானால் நான் உங்களுக்கு மகராக உங்களிடத்தில் கேட்பது, நீங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை சொல்லி இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த கலிமாவை நீங்கள் எனக்கு மகராக தாருங்கள், உங்களை நான் மணமுடிக்க தயார் என்று அந்த நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அபூ தல்ஹா அவர்கள் திருமணம் முடிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த இவர்களுக்கு அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 100 வயது வரைக்கும் இந்த உலகத்தில், 102 வயது வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது கொஞ்சம் குழந்தையாக ஓரளவு ஓடியாடி நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அவர்களை சந்திப்பதற்காக பல மக்கள் போய் பார்க்கிறார்கள். பார்த்து ஏதாவது அவர்களால் முடிந்த அளவு சதகாக்களை செய்கிறார்கள், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கிறார்கள், உணவு ரீதியாக பொருளாதார ரீதியாக இதையெல்லாம் தங்களால் முடிந்து அவர் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த உம்மு சுலைம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகன் அனஸை தூக்கி கொண்டு வந்து சொன்னார்கள், யார் சொல்லலாம், ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்தார்கள், ஆனால் எனக்கு தருவதற்கு எதுவுமே இல்லை, என்னிடத்துல எந்த செல்வமும் இல்லை, என்னுடைய குழந்தையை உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய செய்திகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அந்த அபூ தல்ஹா உம்மு சுலைம் அவர்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையினுடைய பேர் என்ன, அப்துல்லா. அந்த அந்த தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய 12, அதாவது அப்துல்லா, அந்த அப்துல்லாவின் மூலம் 12 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த அப்துல்லா பிறந்தவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாவை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய தம்பி, இவனுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அப்துல்லாவின் மூலமாக 12 குழந்தைகள் பிறக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக அப்துல்லா அவர்கள் விளங்குகிறார்கள் வரலாற்றில். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனுடைய பல வசனங்கள் அதற்கு விரிவுரைகள் சொல்லக்கூடிய அளவிற்கும் அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது. அதாவது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா, இந்த பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திற்கு பெயர் வைத்தது யார் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் வைத்தார். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன, எந்த வீட்டில் இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான்.
அதே போல ஆல இம்ரான் என்கிற சூரா, இதற்கு இம்ரானின் குடும்பத்தார் அப்படிங்கிற அந்த பொருளை கொண்டது. இதற்கு பெயர் வைத்தது யாரு? அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அத்தியாயத்தை ஓதினால் என்ன சிறப்பு? மறுமை நாளில் அந்த நிழலே இல்லாத அந்த நாளில் யார் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ நிழல் தரக்கூடிய மேகங்களைப் போல இந்த அத்தியாயம் வந்து உங்களுக்கு நிழல் தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு பிறந்த குழந்தையையும் அடுத்து தன்னுடைய அந்த அபூ தல்ஹாவின் மூலம் கிடைக்கப்பெற்ற மற்ற குழந்தைகளையும் எப்படி அவர்கள் வார்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக எனக்கு கிடைத்த இந்த ஞானம் என்பது, இந்த மார்க்க அறிவு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் அந்த தாயினுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த மார்க்க ரீதியாக செய்யக்கூடிய தியாகங்களும் அர்ப்பணிப்பும் என்ன என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம் என்று வந்தால் இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய பதில், இதெல்லாம் எங்களால் முடியாது, நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமற்றது, அது சிரமமான ஒன்று. இன்னைக்கு ஃபர்லை நிறைவேற்றுவது நம்மிடத்தில் கவனக்குறைவு. ஃபர்லை நிறைவேற்றினால் சுன்னத்துகளை நிறைவேற்றுவதில் கவனக்குறைவு. ஏதோ நிறைய நன்மைகளை செய்து அடிக்கடிக்காக நாம் வைத்திருப்பதை போன்ற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ மரணங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த நிமிடம் மரணத்தை தழுவுவதை பார்க்கிறோம். இந்த காலத்திலே நாம் வாழ்வதும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஷைத்தானிய ஆதிக்கங்கள் சரியான கொள்கையின் அடிப்படையில் பயணிப்பதற்கு இன்றைக்கு ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக எதிரிகள் மாறி இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளே இன்றைக்கு குரோதங்களும் பொறாமைகளும் பகைமைகளும் நாளுக்கு நாள் நீண்டு கொண்டு அடுத்த சந்ததிகள் பார்த்து அடுத்த பிள்ளைகள் இப்படிதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய பிஞ்சு உள்ளங்களுக்கு மத்தியிலே வன்மங்களை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே மக்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? மார்க்கத்தை பற்றி உள்ள சிந்தனைகள், ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய மனதை காயப்படுத்தி விடுகிறது. அது எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். கோபம் என்பது எப்பொழுது வரும்? பொறுமையிலே இருந்தா வருமா? கோபம் என்பது வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் மேற்கொள்ளக்கூடியது பொறுமைதான். அப்துல் பர் என்கிற ஒரு அறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அதாவது கோபம் வரக்கூடிய நேரத்தில் அதை நீங்கள் மென்று விழுங்குங்கள். இன்னைக்கு விழுங்குகிறோமா? அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டால் வார்த்தைகளை கக்குகிறோம், வார்த்தைகளை பேசுகிறோம், வெளியே விடுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, அதாவது மல்யுத்தத்தில் பிறரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, இன்னம ஷதீதுல் லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், கோபம் வரும்பொழுது அதை அடக்கிக் கொள்கிறானே அவன்தான் சிறந்த வீரன். யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்களோ பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் அவர்களுக்கு நாம் கூலியை வழங்குகிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், யார் கோபம் வரும்பொழுது அதை விழுங்கி அதை கட்டுப்படுத்தி அந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான அந்த ஷைத்தானை வெற்றி கொண்டு விடுகிறார்கள். நம்மோடு ஷைத்தான் இருக்கிறான். அந்த நம்மோடு இருக்கக்கூடிய ஷைத்தானை நாம் வெற்றி கொள்வது என்பது கோபம் வரும்பொழுது நாம் அடக்கிக் கொள்வது. அடக்கிக் கொள்வதால நாம் ஒன்றும் மட்டமானவன் அப்படிங்கிற எண்ணம் அல்ல, அவனை விட நான் தாழ்ந்தவன் என்பதல்ல. அந்த நேரத்தில் நீயா நானா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் வேண்டுமானால் வெற்றி பெற்று விட்டோம், அவரை விட நாம் உயர்ந்தவன், அவரை வீழ்த்தியவன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் இறைவன் நம்மை எச்சரித்திருக்கக்கூடிய ஒரு பண்பை நாம் விட்டு விட்டோமே, அந்த பண்பினுடைய சிறப்பை நாம் விட்டு விட்டோமே, இப்படி இறைவனுடைய அந்த கட்டளை மீறியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்கிற சிந்தனை இன்றைக்கு ஏன் மக்களிடத்தில் இல்லை? அதை பற்றி உள்ள அறிவும் இன்னைக்கு குறைவாக இருப்பதற்கு காரணம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பல்வேறு ரீதியான அந்த சட்டங்களும் சரி, மார்க்கத்திற்காக வேண்டி பெண்களுடைய அர்ப்பணிப்புகளும் தியாகமும் பல ரீதிகளில் இருக்கிறது. இந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது அந்த வாரிசுரிமை சட்டம், இந்த சட்டம் வருவதற்கு காரணம் என்ன? அதற்கு
பெண்ணால் ஒரு பெண் தான். அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் சஅத் இப்னு ரபீ, அதாவது இவர் ரொம்ப ஒரு வசதியான ஒரு செல்வந்தர். இந்த அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த சஅத் இப்னு ரபீ கணவர் சஅத் இப்னு ரபீயை பற்றி சொல்லும் பொழுது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார். அப்ப அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவங்க யாரு? ஒரு முஹாஜிர், எதுவுமே இல்லாம வந்து நிற்கிறாங்க. சஅத் இப்னு ரபீ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறிவிடுகிறார். அப்போ இந்த சஅத் இப்னு ரபீ அவர்கள் மரணித்ததற்கு உஹது போர்க்களத்திலே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த சொத்துக்களை இந்த அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி, இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அப்ப அவர்களுடைய சகோதரர்கள் யாரு? தன்னுடைய கணவனுடைய சகோதரர்கள் சொத்துக்களை அபகரித்து சென்று விடுகிறார்கள். பெண்களுக்கு எல்லாம் நாங்கள் சொத்துல வந்து பங்கு தர முடியாது என்று சொல்லி உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த செய்தியை அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீ இறக்குகிறான். சூரத் நிசா என்கிற அத்தியாயத்தினுடைய யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸைன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் 11 12வது வசனம் அருளப்படுகிறது. அந்த சட்டம் அந்த பெண்ணுக்கும் மனைவிக்கும் பங்கு உண்டு, பெண் பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு என்கிற அந்த வாரிசுரிமை சட்டம், பெண்களுக்கும் அதில் பங்கு உண்டு என்கிற அந்த சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? அதற்கு பின்னால் வரலாறுகளை பார்த்தால் அதுவும் ஒரு பெண் தான். அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இதை கேட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த சட்டம் அங்கே சட்டமாக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மாதிரிப்பட்ட பல்வேறு விதமான இந்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இதை நாம் கேட்டிருக்கிறோம். கேட்டோம் சென்றோம் என்று அல்லாமல் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நான் என்ன தியாகங்களை இதுவரைக்கும் நான் செய்து கொண்டிருந்தேன், இனிமே நான் என்ன செய்ய வேண்டும், நான் மரணித்து விட்டால் நான் செய்த இந்த அர்ப்பணிப்புகளும் இந்த பங்களிப்புகளும் தான் எனக்கு நிச்சயமாக மன்னரையிலும் மறுமையிலும் வந்து சேரும் என்கிற அந்த நம்பிக்கை நம்மிலே ஒவ்வொருவரிடத்திலும் ஏற்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஆசை என்பது எது? நல்ல சாப்பிடணும், விரும்பிய சாப்பாடு, அதுல பெண்களுக்கு ஆசைங்கிறது கிடையாது. அதெல்லாம் மிக குறைவுதான். பெண்களுக்கு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நிறைய நகைகள் வந்து வச்சிருக்கணும், நல்ல வீடுகள் வசதியாக இருக்கணும், இதான் அவங்க ஆசைகள். இந்த ஆசைகள் இருக்க வேண்டியதான், இதெல்லாம் ஹராமான ஆசைங்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்திற்காக இதற்கு முன்னால் வாழ்ந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள், அதோடு இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் நாம் என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் புகாரி இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுல முதல் வரிசையில் இருக்கக்கூடியது சஹீஹுல் புகாரி. இந்த இமாம் புகாரியினுடைய இந்த ஹதீஸ் துறையில இந்த அளவுக்கு அவங்க சிறந்து விளங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது யார் தெரியுமா? அவங்களுடைய தாய் தான். அந்த தாயினுடைய துஆ தான். இதெல்லாம் ஒவ்வொரு பெண்களும் கவனத்திலே கொள்ள வேண்டும், தன்னுடைய சிந்தனையை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த இமாம் புகாரி அவர்களுடைய அந்த ஹதீஸ் அதாவது கிதாபுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்படிதான் இருக்கு. இஸ்மாயில் யாரு? இமாம் புகாரியினுடைய தந்தை பேர். இமாம் புகாரியினுடைய தந்தை மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். அவங்க யாருக்கு மாணவர் தெரியுமா? இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவன் தான் இஸ்மாயில். இமாம் புகாரியினுடைய தந்தை தான் மாணவராக இருந்தார். அப்ப அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தந்தை அதாவது மார்க்கத்தில் மிகப்பெரிய முஹத்திஸாக விளங்குகிறார்கள், அதே போல தன்னுடைய மகனும் இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும், உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தர வேண்டும், நாம் மரணித்து விட்டால் நமக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும். அல்லாஹ் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்களே, இதா மாத்தல் இன்சான் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லா செயல்களும் துண்டிக்கப்படுகிறது மூன்றை தவிர. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னால் அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிற மக்கள் பயனளிக்கும் விதமாக விட்டு சென்ற கல்வி. இதை இன்னைக்கு இமாம் புகாரி அவர்கள் செய்தார்கள். அந்த நன்மைகள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் அதனுடைய நன்மையை நாம் அறிவதன் மூலமாக அதிலே ஒரு பங்கு நாம் செயல்படுத்துவதன் மூலமாக
அவர்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இமாம் புகாரி அவர்களுடைய வரலாற்றை அந்த ஹதீஸ் கிதாபிலேயே ஆரம்பத்தில் முன்னுரையிலே சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுடைய தாய் சொல்கிறார், என்னுடைய மகன் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக வரும். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்க. அதாவது இமாம் புகாரியினுடைய சிறிய வயதுல திடீர்னு அவங்களுக்கு கண் பார்வை போயிருக்கு. கண் பார்வை இல்லாமல் சில வருடங்கள் இருக்கிறார்கள். நினைத்து பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு சஹீஹுடைய தரத்தில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக தலை சிறந்து விளங்குவது முதல் தரத்தில் இருப்பது சஹீஹுல் புகாரி. அப்ப இந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்த இமாம் புகாரி அவர்களுக்கு கண் பார்வை இடையில இல்லாம போயிருக்கு. சின்ன வயசுல இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில ஆண்டுகள் குருடராக இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த தாயா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ஒரு தாயினுடைய துஆ, பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய துஆ, பிள்ளைகளுக்காக செய்யும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். வரலாற்று ரீதியாக இந்த செய்திகள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு நாம் எத்தனை பேர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காக, மனம் இறங்கி அவருடைய ஒழுக்கத்திற்காக, நல்ல பண்புகளுக்காக நாம் எத்தனை பேர்கள் இன்னைக்கு துஆ செய்கிறோம்? ஏதோ நேரம் கிடைத்தால், கஷ்டங்கள் என்று வந்தால் அவர்களுக்கு நாம் செய்கிறோம். மனப்பூர்வமாக அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். சிந்தனைகள் ஒரு இடத்திலும் இன்னொரு இடத்தில் வேறொரு சிந்தனையும் செயல் ரீதியாக பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தன்னுடைய மகன் கண்ணுக்கு முன்னால் குருடராக இருக்கிறார். அப்ப அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார், யாக்கூபுக்கு பார்வையை கொடுத்தவரே, என்னுடைய மகனுக்கும் அல்லாஹ்வே நீ பார்வையை கொடுப்பாயா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குருடராக இருந்தார்கள். கண் பார்வை போய்விடுகிறது, மங்கி விடுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். அப்படி அவர்கள் முன்னிறுத்தி துஆ செய்தார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வையை கொடுத்தவரே, என்னுடைய மகனுக்கும் நீ பார்வையை கொடுப்பாயா. இவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள், சலிக்காமல் செய்கிறார்கள், தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். கடைசி அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்கிறான். அவர்களுக்கு மீண்டும் கண் பார்வை வருகிறது. கிட்டத்தட்ட 18 வயதிலே முதலாக அவர்கள் தொகுத்தது எது அப்படின்னு சொன்னால் தாரீஹுல் அக்பர் என்கிற ஒரு கிதாபை தொகுக்கிறார்கள். இது முழுக்க யாரை குறித்து வருகிறது அப்படின்னு சொன்னால், அதாவது சஹாபாக்களை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திகள், ஒவ்வொரு நபித்தோழர்களும் அவர்களை பற்றியுள்ள அந்த வரலாற்று பின்னணிகள், அவர்களை பற்றியுள்ள அந்தஸ்துகளை ரசூலுல்லாஹ் எப்படி கொடுத்தாங்க, இப்படி முழுக்க அதை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகளை குறிக்கக்கூடிய இந்த ஒரு கிதாப். அதற்கு அடுத்து அவர்கள் தொகுத்த கிதாப் எது அப்படின்னு சொன்னால் தாரீஹுல் அவ்ஸத். இதை யாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள்? தாபீன்களை மட்டும் பற்றி குறிப்பிடக்கூடிய, தாபீன்களுடைய வரலாற்று நிகழ்வு தெரிய வேண்டுமா, தாரீஹுல் அவ்ஸத்தை எடுத்து பார்த்தா தெரியும். இதை தொகுத்தது யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். தாரீஹுல் அக்பர், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாற்று பின்னணிகள் முதற்கொண்டு அவர்கள் வாழ்ந்து கட்ட நிகழ்வுகள் வரைக்கும் தெரிய வேண்டுமா, தாரீஹுல் அக்பரை எடுத்து படியுங்கள் தெரியும். அதே போல தாரீஹுல் அஸ்கர், இதுல முழுக்க தபஅத் தாபீன்களை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த கிதாபுகளை எல்லாம் தொகுக்கிறார்கள். அதே போல அதபுல் முஃப்ரத், சஹீஹுல் புகாரி அல்லாத மற்ற சில லைஃபான செய்திகளும் கலந்து வரக்கூடிய அந்த ஒரு கிதாபை தொகுத்தார்கள். அப்படி தொகுத்த கிதாபுகளில் முதன்மையான இடத்தில் மக்கள் மத்தியில் இன்னைக்கு அறியப்படக்கூடியது சஹீஹுல் புகாரி. இந்த இமாம் புகாரி அவர்கள் எப்பொழுது மரணித்தார்கள் என்று சொன்னால் 62 வயதிலே அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்கள் ஹதீஸ் துறையில பல்வேறு ஃபன்களை, கலைகளை கற்றுக்கொண்டவர்கள். ஹதீஸ் துறையில இலல் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும், அதாவது அது தனி ஒரு சப்ஜெக்ட். இலல் அப்படின்னு சொன்னால் குறை, அதாவது ஒரு ஹதீஸ் ஒருத்தவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறைகளை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி இதெல்லாம் ஒரு நுணுக்கமான கலைகள். அப்ப இந்த நுணுக்கமான கலையை தேர்ச்சி பெற்றவர்களாக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை ஹதீஸ் துறையிலே இமாம் புகாரி அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொன்னால் இதற்கான காரணம் யார்? அந்த தாயினுடைய பிரார்த்தனை தான். அந்த தாயினுடைய எண்ணம் எப்படி இருந்தது? எப்படி என்னுடைய கணவர் இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக மாறினாரோ அதை போல என்னுடைய பிள்ளையும் பல மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய ஹதீஸ் துறையிலே விளங்கி சிறந்து விளங்கி பிற மக்களுக்கு கல்வியை கொடுப்பதில் அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தான்.
இன்று வரைக்கும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது சஹீஹுல் புகாரி. அப்ப இந்த வரலாற்றுக்கு பின்னால் இருப்பது யார்? அங்கேயும் ஒரு பெண்ணை தான் நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணினுடைய தியாகம். நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒவ்வொரு படிப்புகள் அதை படிக்க வேண்டும், இதை படிக்க வேண்டும், இப்படிங்கிறது தான் நம்ம ஆர்வம் செலுத்துகிறோம். அதெல்லாம் நமக்கு ஆர்வமாக்கப்பட்டதுதான். இருந்தால் மார்க்க ரீதியாக அவனுடைய ஒழுக்கங்கள், மார்க்க ரீதியாக அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில், அவர்கள் கற்றுக்கொள்வதில், பிறருக்கு அவர்களை எத்தி வைப்பதில் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். என்னைக்காவது இன்றைக்கு தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? எத்தனை பேர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பலர்கள் இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவதே கிடையாது. இன்றை வரைக்கும் வயது வந்த எத்தனையோ குழந்தைகள் தொழுகையே இல்லாமல், மார்க்க சிந்தனையே இல்லாமல், மார்க்கம் அல்லாத பல செயல்பாடுகளை உடையவர்களாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களே. இதை குறித்துள்ள கவலைகள் இருந்தால் மட்டும் போராது. எப்படி இதற்கு முன்னால் முன்மாதிரியாக இந்த பெண்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி தங்களுடைய செயல்பாடுகளை நகர்த்தினார்களோ, எப்படி சிந்தித்து செயல்பட்டார்களோ, அதே போன்ற வரலாறுகளை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அதை மாற்றம் கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நினைத்து நினைத்து கவலைப்பட்டு அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், இப்படிங்கிற வார்த்தையோடு முடித்துக் கொள்ளாமல் அதற்காக வேண்டிய ஒரு முயற்சிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்றுள்ள பல ஹதீஸ் துறையிலே சிறந்து விளங்கிய இமாம் ஹஸன் அல்-பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஜாஹித் அவர்கள், இக்ரிமா இவர்கள் எல்லாம் முஃபஸ்ஸிர்களாக, முஹத்திஸ்களாக சிறந்து விளங்கியவர்கள். இவர்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்று பின்னணியையும் பார்த்தால் அவர்களுடைய தாய் தான் மிக சிறந்த காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே இது போன்றுள்ள சந்ததிகளை நாம் உருவாக்குவதில் அதீத கவனங்களை நாம் செலுத்த வேண்டும். எப்படி நம்முடைய முன்னால் வாழ்ந்த முஸ்லிம் பெண்கள், ஆண்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்ததோ அதை விட சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு அறிவு ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல்வேறு விதமான தியாகங்களை இஸ்லாமிய பெண்கள் இந்த உலகத்திலே செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை, ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். கேட்டோம் சென்றோம் என்று அல்லாமல் இந்த மார்க்கத்திற்காக இன்னைக்கு நான் என்ன தியாகங்களை நான் செய்தேன் என்கிற ஒரு சிந்தனை உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். எத்தனையோ பேர்கள் இந்த ஊரிலே, எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்மால் ஒரு நபரை இன்றைக்கு நாம் அழைத்து வந்தோமா? எத்தனை பேர் அதற்கான முயற்சிகளை நாம் செய்தோம்? நம்ம போவோம், இல்லைன்னா யாராவது கேட்பாங்களே அப்படிங்கிற சிந்தனையில் தயவு செய்து யாரும் வர வேண்டாம். மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அது நமக்கும் பலனளிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கும் பலனளிக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் அந்த செய்திகளை நாம் உருவாக்கி கொண்டு இந்த மார்க்கத்திற்காக நான் என்ன பங்களிப்புகளை இந்த நாள் வரைக்கும் 30 வயது, 40, 50 வயது எனக்கு ஆகிவிட்டது, நான் என்ன பங்களிப்பை செய்திருக்கிற சுய பரிசோதனையை நாம் செய்து கொண்டு அதற்கான ஒரு மாற்றத்தை எடுப்பதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உண்மையை நாடி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சிறந்த ஒரு வெற்றியை தருவான். அதுதான் இந்த உரையினுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அதாவது ஒரு தியாகத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே தான் அதிலே நாம் வெற்றி காண முடியும். எந்த தியாகமும் எந்த முயற்சியும் இல்லாமல் நமக்கு நாமே நம்மை நாம் பலகீனப்படுத்திக் கொண்டு தாழ்வு மனப்பான்மையோடு நாம் இருந்து விளங்கினால் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் செல்ல முடியாது. அதிலே வெற்றி என்பதை நாம் அடைய முடியாது. இன்னும் பலகீனத்தை நோக்கி தான் நாம் செல்வோம். இதில் இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நன்மையான விஷயங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் நாம் முயற்சி செய்தால் அதை பின்வாங்குவதற்கு ஷைத்தான் பலவித சூழ்ச்சிகளை, பல சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே போடுவார். காரணம், அவர்கள் இந்த நன்மையை பெற்றுவிடக் கூடாது, அதிலே நாம் அவனுக்கு அடிபணிந்து சென்று விடக் கூடாது. அவனுடைய கட்டளைகளை, அவனுடைய சிந்தனைகளை மீறி அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மதிப்புகள் வர வேண்டும், இறைவனிடத்தில் அந்தஸ்துகளும் கண்ணியம் எனக்கு உயர வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய சிந்தனைகளை நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை தருவார். அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை கொண்ட முஃமின்களாக, முஃமினான பெண்களாக, முஃமினான ஆண்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.